ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சோளம் அப்புறம் உளுந்து போட்டோம்ல, அந்த வயலில் தான் இருக்கேன். ஸோ முதல்ல உளுந்து போட்டப்போ நான் காட்டேன். பட் நான் அதுக்கப்புறம் முளைச்சதுக்கப்புறம் காட்டவே இல்லை. அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அப்படியே வேலையில் சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஸோ பாருங்களேன், அப்படியே ஈவினிங் டைமில் செம்ம வைப்பாக இருக்குங்க. அப்படியே அந்த சோளம்லாம் பாருங்களேன், அவ்வளோ அழகாக ஹாப்பியாக இருக்குது. பட் ஒரே ஒரு கொதை என்ன அப்படின்னா, தண்ணியே நிற்காது இந்த வயலில். எவ்வளோ பாய்ச்சினாலும் மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது. அதனால தான் அந்த கரம்பு கட்டி மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ வர நல்லா தான் இருக்குது. ஆனால் உளுந்து கொஞ்சம் பாதிச்சிருக்குங்க. பூச்சியெல்லாம் நிறையா சாப்பிட்ருச்சு, பூச்சி கடிச்சிருக்கு. அந்த புழு எல்லாமே சாப்பிட்டு போக மிச்சம் தானே நம்மளுக்கு. மண்புழு எல்லாமே எல்லா உயிர்களுக்கும் போக தான் மனித உயிர்களுக்கு சொல்கிறது கரெக்டு தாங்க. இங்கே பாருங்களேன், நான் சொன்னல பூச்சி தட்டி இருக்குன்னு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். உளுந்து செடி இதில் பூ பூத்தி இனி உளுந்தங்காய் அந்த உளுந்தங்காயை அழித்து காய போட்டு அப்புறம் தட்டி எடுத்தால் தான் நம்மளுக்கு உளுந்தம்பருப்பாக கிடைக்கும். கடையில் ஈஸியாக போய் உளுந்தம்பருப்பு வாங்கி எல்லோரும் சமைக்கிறாங்க. ஆனால் அதோட கஷ்டம் என்னென்னு யாருக்குமே தெரியலைங்க. இப்படி தாங்க அந்த செடியிலேருந்து நம்மளுக்கு சேருது. ஸோ இதுக்கப்புறம் ஹார்வெஸ்டிங் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப்.